ஒரு தன்மை கலக்கப்பட்ட பெயர் சொல்லுக்கு நாம் சிஃபத் என்று சொல்லுவோம். ஒரு வர்ணனை அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதாவது பெயர் அடை என்று தமிழில் உபயோகிப்பார்கள். அந்த சிஃபத் வசனத்தில் அமையும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறதனை அவதானித்தோம். ஒருமையாக இருந்தால் ஒருமைக்கேற்ப மாறும், ஓ படா லடுக்கா. பன்மையாக இருந்தால் பன்மைக்கேற்ப மாறும், ஓ படே லடுக்கே. பெண்பால் ஒருமையாக இருந்தால் ஓ படி லடுக்கி என்றெல்லாம் மாறும் என்கிறதனை நாம் பார்த்தோம். அதே நேரம் பெண்பால் பன்மையின் பொழுது ஓ படி லடுக்கியா என்று கூறுவோம். இந்த பாடத்தில் அந்த சிஃபத் அட்ஜெக்டிவ்க்குரிய சில உதாரணங்களை, வார்த்தைகளை நாங்கள் கவனிப்போம். ஒரு பசுமையான மரம் என்று கூறும் பொழுது உருதுவில் எப்படி சொல்கிறது? பசுமைக்கு ஹரா என்று கூறுவார்கள். மரத்துக்கு தரஹ்த் எனப்படும். ஏக் ஹரா தரஹ்த், ஒரு பசுமையான மரம். இப்பொழுது தரஹ்த் என்ற மரத்தை ஹரா, பசுமை என்ற வார்த்தையை கொண்டு நாம் வர்ணித்திருக்கின்றோம். மேலும் ஏக் லம்பி இமாரத், இமாரத் என்றால் கட்டிடம், லம்பி என்றால் உயரமானது. ஏக் லம்பி இமாரத், ஒரு உயரமான கட்டிடம். ஒரு பழைய ஆடை என்று கூறும் பொழுது ஏக் புராணா கபடா, கபடா ஆடை, அதனை புராணா என்பதனை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. ஏக் புராணா கபடா, ஒரு பழைய ஆடை. ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் இந்த சிஃபத்துடைய சில சொற்களை நாம் அவதானிப்போம். அதில் முதலாவது நிறங்கள். நிறம் எனும் பொழுது அதிலே ஒரு தன்மை உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கும் சிஃபத் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ். பாருங்கள், ரங். ரங் எனும் பொழுது உருதுவில் நிறத்துக்கு கூறுவார்கள். ரங் நிறம். அதில் காலா கருப்பு நிறம், நீலா நீல நிறம், ஹாக்கஸ்ட்ரி கிரே கலர் அதாவது சாம்பல் நிறம், சபுஸ் கிரீன் கலர் பச்சை நிறம், நாரங்கி ஆரஞ்சு கலர், ஜாம்னி பர்பிள் ஊதா நிறம், லால் சிவப்பு நிறம், சுருஹ் என்றும் சிவப்பு நிறத்துக்கு பாவிக்கப்படும், சஃபைத் ஒயிட் வெள்ளை நிறம், ஜர்த் எல்லோ மஞ்சள் நிறம். இப்பொழுது சில சைசஸ் அதாவது பருமன்களை நாம் அவதானிப்போம். அந்த சைசஸ்க்கு, பருமனுக்கு உருதுவில் ஹஜும் என்று கூறுவார்கள். அதில் படா பெரிது, கெஹரா ஆழமானது, லம்பா நீளமானது, சவுடா அகலமானது, பத்துலா மெலிந்தது, மோட்டா தடித்தது என்று சில பருமங்களை, சைசஸ்களை எங்களுக்கு அவதானிக்கலாம். இவைகளும் சிஃபத்திலே சேருகிறது. சில சுவைகளும் சிஃபத்திலே அட்ஜெக்டிவ்லே சேரும். அதில் அந்த சுவைகளுக்கு உருதுவில் ஜாயிகே என்று கூறுவார்கள். ஜாயிகா ஒருமை, ஜாயிகே பன்மை. ஒருமை பன்மையை பற்றி நாம் கற்றிருக்கின்றோம். கடுவா கசப்பு, பிட்டர். மீட்டா ஸ்வீட், இனிப்பு. தாஜா ஃப்ரெஷ் அதாவது புதியது. நம்கீன் சால்ட்டி, உப்பு ருசியானது. தொர்ஸ் புளிப்பானது. மசாலிஹாதார் ஸ்பைசி, காரமானது. மேலும் சில தன்மைகள் குவாலிட்டிஸ். குவாலிட்டிஸ்க்கு ஹூபியா என்று கூறுவார்கள். அதில் அச்சா நல்லது, புரா கெட்டது, சாஃப் சுத்தமானது, அந்தேரா இருளானது, டார்க், முஷ்கில் கஷ்டமானது, டிஃபிகல்ட், மேலா ஊத்தையானது, டர்ட்டி, சூக்கா உலர்ந்தது, ட்ரை, ஆசான் இலகுவானது, ஈஸி, ஹாலி வெற்றுகரமானது, எம்டி, மெஹங்கா விலை உயர்ந்தது, தேஸ் வேகமானது, சஹ்த் கடுமையானது, பாரி பாரமானது, ஹெவி, சஸ்தா மலிவானது, கம் கீமத் என்றும் மலிவானதுக்கு கூறலாம். ரோஷ்னி லைட் வெளிச்சமானது,
பர்ஷோர் நொய்சி சப்தமானது, ஹாமோஷ் மௌனம் காய்ட், துருஸ்த் சரியாது கரெக்ட், ஆஹிஸ்தா மெதுவானது ஸ்லோ, நரம் நளினமானது சாஃப்ட், ஜியாதா அதிகமானது, கம்சோர் வீக் பலகீனமானது, கீலா ஈரம் வெட், கலத் தவறானது ராங், ஜவான் வாலிபம் யங். இவ்வாறாக சிஃபத்துகளுக்குரிய சில வார்த்தைகளை நமக்கு இன்னும் சொல்லிக்கொண்டு போகலாம். மேலும் சில அளவுகள் இவைகளும் அட்ஜெக்டிவ்ஸில் சேரும், சிஃபாத்துகளில் சேரும். அளவுகளுக்கு மிக்தாரே என்று கூறுவார்கள், குவான்டிட்டிஸ். செந்த் சிலது, கொஞ்சம் என்றும் கூறலாம். சோட்டா சிறியது, பொஹத் அதிகமானது, கசீர் அதிகமானது மிகைத்தது, ஹிஸ்ஸா பகுதி, குச் கொஞ்சம், தமாம் அனைத்தும். இந்த சிஃபத் என்ற அட்ஜெக்டிவ் பெயரடை வார்த்தைகள் எங்களுக்கு எப்பொழுதும் பாஷைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவைகளை நல்ல முறையிலே கவனித்து உள்ளத்தில் இருத்து கொள்ளுமாறு உங்களுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.